ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு சூப்பர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வான்கடை மைதானத்தில் ஒரே எப்படி சொல்கிறது ஊர்வலமாக வந்தாங்க. எவ்வளோ ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்தாங்க. இதாங்க எப்படி சொல்கிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று சூப்பராக செலிப்ரேஷன் பண்ண, அதுவும் அதிக ஜனத்தொகை வச்சு செலிப்ரேஷன் பண்ண இந்தியா நாடு தான் முதல்ல இருக்குது. வேறு எந்த நாடும் இந்த மாதிரி பண்ணலை. அதனால் இந்திய ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுவும் நம்ம இந்திய வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்டை சுற்றி நம்ம நேஷ்னல் கீதம் பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு இந்தியனா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா குறித்து நேற்று பேசியிருக்காருங்க. அவர் எப்படி சொல்கிறது அவரும் கண் கலங்கி பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, விராட் கோலி அவர் என்ன சொன்னார்னா, நேற்று நம்ம வான்கனி மைதானத்தில் அந்த ப்ரெஸ் மீட் மாரி வச்சாங்க. அவர் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா 125 கோடி பரிசளித்தாங்க, அதெல்லாம் இந்திய அணி வாங்கினாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி என்ன சொன்னார்னா ரோஹித் சர்மா பற்றி, இது வரைக்கும் ரோஹித் சர்மா கண் கலங்கி நான் பார்த்ததில்லை. அவர் கூட ஒரு 15-16 வருஷம் நான் விளையாடுறேன், ஆனால் அவர் கண் கலங்கி நான் பார்த்ததில்ல. வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு அப்புறம் தான் முதல் முறையாக அவர் கண் கலங்குதே பார்த்தேன். அவர் கண் கலங்கியதை பார்த்து எனக்கும் கண் கலங்கிச்சு. ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட், எப்படியாப்பட்ட பிளேயர் இருந்தார். இருந்தாலும் எனக்கும் அவர் 2-3 வருஷம் முன்னே தான் கிரிக்கெட் விளையாட வந்தார். எனக்கும் சீனியர் பிளேயர் மாதிரி தான் அவர். ஆனால் அவரே கண் கலங்கும் போது சின்ன பையன் மாரி என்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நானும் கண் கலங்கிட்டேன். ரொம்பவே எனக்கு அந்த தருணத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஏன்னா ரோஹித் சர்மா எப்பவுமே காமன் கூலாக இருப்பார், வருவார், இதுமாரி விளையாடுவார். நார்மலாக மேட்ச் தோத்தாலும் அதுக்கேற்ற மாரி பேசிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த வெற்றி பெற்றவனு கண் கலங்கரா இருப்பானுங்க, அது என்னால் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இந்த உலகக்கோப்பை அவர் வென்றிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் அவருக்கோசரம் உலகக்கோப்பை வெல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு அவர் உண்மையான ஒரு பியூர் கிரிக்கெட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி முடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா பற்றி பேசி. ஆமாங்க, ஏன்னா இது வெறும் வெற்றி மட்டும் இல்லைங்க, எவ்வளோ அவமானத்தை அசிங்கத்தை தாண்டி வந்திருக்காரு சொல்லலாம் நம்ம ரோஹித் சர்மா. ஏன்னா ஒரு கேப்டன் ஆனதுலேருந்து ஒரு உலகக்கோப்பை கூட அடிக்க முடியலையே. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2 வாட்டி போனீங்க, ஃபைனலில் போய் தோத்துட்டீங்க. 50 வேர்ல்டு கப் இந்தியாவில் விளையாடினீங்க, ஃபைனல் வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் வந்தீங்க, ஆனால் தோற்றுப்பிட்டின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சி ரூமரும் கிளப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி அந்த உலகக்கோப்பை வென்றுட்டு அந்த கிரவுண்டில் 10ன்னு கை அடிச்சா இருப்பாருங்க. அதில் தாங்க அவரோட எப்படி சொல்கிறது அவரோட வலியும் அவரோட வெற்றிக்கான பலனும் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா உண்மையாக ஒரு லெஜெண்டுங்க. அவர் எப்படி சொல்கிறது ஐபிஎல்லை விளையாடுறத வச்செல்லாம் நீங்கள் எடையே போடக்கூடாதுங்க. ஏன்னா ஐபிஎல் ஒரு சும்மா டொமஸ்டிக் மேட்ச் மாரிங்க. அது ஏதோ இள வீரர்களுக்கு வரத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். மற்றபடி சீனியர் பிளேயருக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. சீனியர் பிளேயர் இந்தியன் டீமில் அவங்க திறமை காமிச்சா மட்டும் போதும், ஐபிஎல்ல காமிக்கலாம் அவசியம் கிடையாது. ஏதோ விளையாடுறதுக்கோசரம் முடிஞ்ச அளவுக்கு ஆடலாம். அது ஐபிஎல் ஆடாத வச்சுலாம் நீங்கள் யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால் விராட் கோலி இந்த மாதிரி ரோஹித் சர்மா பற்றி பேசியிருக்குது ரொம்ப எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.